அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். நீ செய்த பாவத்தை தீர்க்க நான் உடனே வனம் சென்று என் அண்ணனுக்கு நாடு தந்து அவன் இருக்கும் நாடேற்பேன் என்று பரதன் தன் தாயிடம் கூறுதல். பாடல் எண் 888. நீ செய்த பாவம் இதை நிவர்த்தி செய்யும் உளமாய், தீ செய்து தந்தை உடல் தீர்த்து விழி குளமாய், கோசென்ற வனம் சென்று கும்பிட்டே அழுவேன், பாசெல்லாம் களைந்தவனை மன்னனாக்கி எழுவேன். இதுவே 888வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். நீ செய்த பாவம் இதை நிவர்த்தி செய்யும் உளமாய் என்ற முதல் வரிக்கான விளக்கம். நடந்த துன்பங்கள் யாவற்றுக்கும் அடிப்படை காரணம் நீ செய்த குற்றங்கள். அவ்வாறு நீ செய்த குற்றங்கள் பெரும் பாவமாக மாறியுள்ளது. அந்த பாவங்களுக்கு நானும் உடந்தையாக இருந்தேன் என்று உலகமும் என்னை பழி பேசக்கூடிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. அவ்வாறு உலகமே என்னை பழி பேசக்கூடிய அந்த பழியிலிருந்து நான் தப்பிக்கக்கூடிய வகையிலே, அந்த பழி பாவங்களை தீர்க்கக்கூடிய வகையிலே உள்ளத்திலே முனைப்பு கொண்டு நான் செயல்படுவேன். அதற்காக தீ செய்து தந்தை உடல் தீர்த்து விழிக்குளமாய், என்னுடைய தந்தை தயரதர் மரணமடைந்துள்ளார். மரணமடைந்த தந்தைக்கு செய்ய வேண்டிய ஈமக்கடனை செய்து முடித்துவிட்டு அவருடைய உடலுக்கு நெருப்பிட்டு அந்த உடலை தகர்த்து விட்டு துன்பம் தாங்காமல் அழுது கண்ணீர் பொங்கக்கூடிய விழிக்குளம் என்கிற கண்ணீர் பொங்கக்கூடிய கண்களுடன் கோசென்ற வனம் சென்று கும்பிட்டே அழுவேன். என்னுடைய கோ என்கிற என் தமையன் ராமன், என்னுடைய மன்னன் என்கிற என் தமையன் ராமன் எந்த வனத்துக்கு சென்றானோ அந்த வனத்துக்கு நானும் சென்று அவனை கண்டடைந்து அவன் பாதம் பணிந்து அழுவேன். அவ்வாறு அழுவதன் மூலமாக நான் செய்திருக்கக்கூடிய, என் மேல் விழுந்திருக்கக்கூடிய அந்த குற்றங்களுக்கு நான் ஒரு முடிவு கட்டுவேன். என்னுடைய பாவத்தில் இருந்து நான் விடுபடுவேன். என் மேல் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த களங்கத்தை நான் கழுவி விடுவேன். மாசெல்லாம் களைந்தவனை மன்னனாக்கி எழுவேன். அவ்வாறு என் மேல் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த மாசு என்னும் குற்றங்கள் யாவையும் நான் போக்கிவிட்டு என்னுடைய தமையன் ராமனை மன்னனாக ஆக்கிவிட்டே மறுவேளை பார்ப்பேன் என்று பரதன் தன் தாயிடம் கூறினார். இதுவே 888வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 889வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.